அவங்க பையனுக்காக தான் அவங்க ஃபாரினுக்கு போய் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா. எதுவா இருந்தாலும் கிறிஷ் அவங்களோட பையன். ரோகிணி கிட்ட சொல்லி முத்து மீனாவை கிறிஷ் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லிருக்கான். முதல்ல நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. கிறிஷ் இப்ப எங்க இருக்கா? எப்படி தெரியும்? டேய் முத்து, கிறிஷோட கார்டியன் ரோஹிணி என்னோட ஃப்ரெண்ட் தானா? நான் சொன்னேன்ல அவங்க வித்யா வீட்ல பாத்துக்கேன்னு. அதான் அந்த பையன் அவங்க அம்மா கூட போயிட்டான். திரும்ப எதுக்கு ஏழரை கூட்டுறீங்க? அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல அத்தை, அவங்க வரது உங்களுக்கு பிடிக்காதுல்ல, இங்கெல்லாம் கூட்டிட்டு வரல. முத்து, கிறிஷோட ஸ்கூல்ல என்ன பிரச்சனை? அவங்க அம்மா அவனை கொண்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பா. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா? அப்போ கிறிஷ் இப்ப எங்க? மீனா அம்மா வீட்ல தான் இருக்கான். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. அவன் எப்படி போனா உங்களுக்கு என்ன? பேசிட்டு இருக்காரு. ஏண்டி அவன் அம்மாவுக்கே இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்தது? என்னால அவன் எப்படியோ போகட்டும் அப்படிலாம் விட முடியாது அத்தை. ஊர்ல ஒரு தடவை நான் கிணத்துல விழுந்தப்போ சரியான நேரத்துல கிறிஷ் தான் இவரை கூட்டிட்டு வந்து என் உயிரை காப்பாத்திருக்கான். அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அவன் என்ன யாரும் இல்லாதவனா? அவனோட அம்மா இருக்காங்கல்ல. அவங்க அம்மா தான் பையனை விட பணம் தான் முக்கியம் துபாயில சம்பாதிக்க போயிருக்காங்க. முத்து, மீனா, நீங்க ரெண்டு பேரும் சொல்றது சரிதான். ஆனா அந்த கார்டியன் பொண்ணு கிரீஸ மறுபடியும் கொண்டு போய் அந்த போர்டிங் ஸ்கூல்ல விட சொல்றாங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட் மூலமா சொல்லிருக்காங்க. அதான் பிரச்சனை. அவன மீனா அம்மா வீட்லயே வச்சுக்கலாம் முடிவு பண்ணப்பா. அது எப்படி ஒருவேளை உங்க அம்மா வராமலேயே போயிட்டா? அது எப்படி வராம இருக்க முடியும்? கார்டியன் கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேசுறாங்கல்ல, நேர்ல வர மாட்டாங்களா? பொண்ணு அவன் பாட்டி கிட்டயாவது விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தனியா அவன போர்டிங் ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுருது. அந்த பொண்ணு இங்க வரணும். இல்லன்னா யார் என்னன்னு கண்டுபிடிச்சு நான் வரவா.